DA 12th Standard Business Max Students Chapter 2 Integral Calculus Example 2.1 Evaluate integration of ax square plus bx plus c divided by root of x into dx. Okay students, இப்போ இந்த ப்ராப்ளத்தை எப்படி இன்டெகிரேஷன் பண்ணலான்றதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் ஸ்டூடெண்ட்ஸ், இன்டெகிரேஷன் ஆஃப் ax square divided by root of x. ஸோ இந்த root of x காமனாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், அதனால் இதுக்கு தனித்தனியாக நம்ம செப்பரேட்டாக பிரிச்சிடலாம். ஸோ ப்ளஸ் b into x divided by root of x plus c divided by root of x into dx. So இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸ், இன்டெகிரேஷன் ஆஃப் ax ஸ்கொயர் டிவைடட் பை ரூட்டுக்கு பதிலாக 1/2 போட்டுக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளஸ் bx ரூட்டுக்கு பதிலாக 1/2 ப்ளஸ் c டிவைடட் பை, ஸோ ரூட் எங்கெங்கே இருக்கோ ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே எல்லாமே நான் 1/2 அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, a பவர் m டிவைடட் பை a பவர் n ஈக்குவல் டு a பவர் m மைனஸ் n. ஸோ இது இந்த ரூல் அப்ளை பண்ணி இந்த ப்ராப்ளத்தை இப்போ போடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அப்போது இன்டெகிரேஷன் ஆஃப் a இன்ட்டு எக்ஸ், ஸோ இங்கே பவர் 2 இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ், இது மேலே கொண்டு வந்தால் நமக்கு மைனஸ் n, அப்போது மைனஸ் 1/2 ப்ளஸ் b இன்ட்டு எக்ஸ், ஸோ இங்கே பவர் எதுவுமே இல்லைனா ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு 1 இருக்குன்னு அர்த்தம், அப்போ 1 போட்டுக்கோங்க. ஸோ இந்த பவர் நீங்கள் மேலே கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் 1/2 ப்ளஸ் c, ஸோ இது மேலே வந்துட்டு நமக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது, மேலே வந்து மைனஸ் 1/2, ஸோ இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் ஸ்டூடெண்ட்ஸ், a இன்ட்டு எக்ஸ், ஸோ இதை எல்சிஎம் எடுங்க, இது வந்து 4 - 1 டிவைடட் பை 2ன்னு வரும், ப்ளஸ் bx, ஸோ இதையுமே எல்சிஎம் தான் நமக்கு 2 - 1 டிவைடட் பை 2 ப்ளஸ் cx மைனஸ் 1/2 இன்ட்டு dx. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அடுத்த ஸ்டெப் இன்டெகிரேஷன் ஆஃப், ஸோ இப்போ இது என்ன வரும் ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு 4 - 1 நமக்கு 3/2ன்னு வந்துடும், இது வந்து 1/2 ப்ளஸ் cx மைனஸ் 1/2 இன்ட்டு dx. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இன்டெகிரேஷன் லெவல் கொண்டு வந்துட்டோம். இப்போ செப்பரேட்டாக நம்ம இன்டெகிரேஷன் பண்ணுவோம். ஸோ இப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் ax 3/2 இன்ட்டு dx ப்ளஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் bx பவர் 1/2 இன்ட்டு dx ப்ளஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் cx மைனஸ் 1/2 into dx. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இதுக்கு நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் என்னென்னா, ஸோ என்ன ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் அப்போ அப்ளை பண்ணால் இன்டெகிரேஷன், அதாவது இன்டெகிரேஷன் ஆஃப் x பவர் n இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸை நம்ம இப்போ அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்னா x பவர் n + 1 டிவைடட் பை n + 1 ப்ளஸ் c. ஸோ இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸை அப்ளை பண்ணி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள், ஏன்றது கான்ஸ்டன்ட், ஸோ கான்ஸ்டன்ட் நீங்கள் இன்டெகிரேஷன் பண்ணால் கான்ஸ்டன்ட் வெளில வந்துடும். ஸோ அப்புறம் என்ன இருக்குன்னு பாருங்கள், ஸோ நமக்கு எக்ஸ் பவர் 3/2 இருக்குது, அப்போ 3/2 + 1 டிவைடட் பை 3/2 + 1, அது n + 1. ஸோ அடுத்தது நமக்கு ப்ளஸ், அடுத்த கான்ஸ்டன்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள், நமக்கு b இருக்குது, ஸோ b நீங்கள் இன்டெகிரேஷன் பண்ணால் நமக்கு b வெளியில் வந்துடும். ஸோ அடுத்தது நமக்கு x பவர் 1/2 இருக்குது, அப்போ x 1/2 + 1, அதாவது n + 1, திருப்பி 1/2 + 1. ஸோ இப்போ அடுத்தது ப்ளஸ் c, ஸோ இங்கே x பவர் மைனஸ் 1/2 இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ x மைனஸ் 1/2 ப்ளஸ் 1 டிவைடட் பை மைனஸ் 1/2 ப்ளஸ் 1 ப்ளஸ் c. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், a, ஸோ இதை நம்ம எல்சிஎம் எடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு 3 + 2 டிவைடட் பை 2ன்னு வந்துடும். ஸோ இங்கேயும் நீங்கள் எல்சிஎம் எடுத்திங்கன்னா நமக்கு 3 + 2 டிவைடட் பை 2. அடுத்தது ப்ளஸ் b, ஸோ இங்கே நம்ம எல்சிஎம் எடுத்தால் நமக்கு x 1 + 2 divided by 2 divided by 1 + 2 divided by 2.
ஸோ இப்போ அடுத்தது சி. ஸோ இங்கே நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா எக்ஸ் minus 1 plus 2 divided by 2 minus 1 plus 2 divided by 2 plus c. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை கண்டினியூஷன் அங்கே எழுதிக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ப்ராப்ளத்தோடைய கண்டினியூஷன் எடுத்து எழுதியிருக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் எப்படி போடலான்றதை பார்ப்போம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன் ஸ்டூடெண்ட்ஸ், ஏ. ஸோ அந்த எக்ஸ் மேலே இருக்கிற பவரை ஆட் பண்ணுறேங்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ எக்ஸ் பவர் 5/2 கீழே டினாமினேட்டர் நமக்கு 5/2ன்னு வரும். ஸோ அடுத்தது ப்ளஸ் பி. ஸோ இங்கே எக்ஸ் பவர் மேலே இருக்கிறத ஆட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அப்போ இது நமக்கு 3/2 டினாமினேட்டர் நமக்கு 3/2ன்னு வரும். ப்ளஸ் சி. ஸோ இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே +2 இருக்குது, இங்கே -1 இருக்குது. ஸோ அப்போது 2ல் 1 போச்சுன்னா நமக்கு 1/2. அப்போது எக்ஸ் பவர் 1/2. ஸோ டினாமினேட்டர் நமக்கு 1/2 வரும். ஸோ ப்ளஸ் சி. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா ஸ்டூடெண்ட்ஸ், டினாமினேட்டரில் நமக்கு 5/2 இருக்குது. ஸோ இதை மேலே கொண்டு வந்திங்கன்னா ரெசிப்ரோக்கல் ஆகிடும். அப்போ 5/2 நமக்கு 2/5 ஆகிடும். அப்போ 2/5. ஸோ நியூமரேட்டரில் இருக்குது அப்படியே மல்டிப்ளை பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ a இன்ட்டு எக்ஸ் நமக்கு ax. ஸோ பவரில் இருக்குது அப்படியே போட்டுருங்க 5/2. ஸோ அடுத்தது நமக்கு அதே மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 3/2 மேலே கொண்டு வரேன். அப்போ நமக்கு இது 2/3. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ bx எக்ஸ் பவர் 3/2. ஸோ இங்கே 1/2 இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். டினாமினேட்டரில் மேலே கொண்டு வந்தீங்கன்னா நம்ம 2/1 வந்துடும். அப்போ நமக்கு 2ன்னு வந்துடும். ஸோ பேலன்ஸ் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ c இன்ட்டு எக்ஸ் cx. ஸோ எக்ஸ்க்கு மேலே என்ன பவர் இருக்கோ அது அப்படியே போடுங்க 1/2 ப்ளஸ் சி. ஸோ இதுக்கு மேலே எதுவும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளத்தோட ஃபைனல் ஸ்டேஜ் இது தான். ஸோ இதான் அந்த ப்ராப்ளத்தோடைய ஆன்சர். போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராப்ளத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களை நெக்ஸ்ட் ப்ராப்ளத்தில் சந்திக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். பை.